பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய ராணவுக்கு மறுபடியும் கையில வலி வந்திருக்கு அப்படின்னும், வலியால அவரு துடிச்சு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் வீட்ல இவ்வளவு நாளாவுமே ஏதாவது ஒண்ணு ஃபயரா பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி படுபயங்கரமா விளையாண்டு ராணவ கீழ தள்ளிட்டாரு. அதுல அவரு கைக்கு ஃப்ராக்சர் ஆகியிருக்கு. அண்ட் அவரு வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு தான் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள இதுக்கப்புறமா அவரு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இன்னும் 3 வாரம் அவரு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணக்கூடாது. இதனால ராணவ அவர்கள பார்த்தீங்கன்னா, வீட்ல எந்த ஒரு வேலையுமே பார்க்க விட மாட்டாங்க. அண்ட் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா தான் இருக்காரு. டாஸ்க்குக்கும் மிகப்பெரிய அளவுல இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ இப்போ வரைக்கும் அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில ராணவ அவர்கள் அவருக்குன்னு ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு சட்டைய டைட் பண்றதுனா கூட லைட்டா கை அசைக்கும் இல்லையா? அந்த மாரி அசைக்கும்போது அவருக்கு மறுபடியும் வலி அப்படிங்கிறது ரொம்பவே பயங்கரமா வந்திருக்கு. கொஞ்சம் கூட அவரு இந்த ஒரு வலிய எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. மறுபடியும் அவரு துடிச்சு போயிட்டு அங்க இருந்த சோஃபாலயே படுத்திருக்காரு. பக்கத்துல இருந்தவங்கலாம் வந்து என்ன ஆச்சுன்னு தண்ணி குடுத்துருக்காங்க, எல்லாம் கேட்டிருக்காங்க. மறுபடியும் பெயின் ஓவர் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனேயே, உடனடியா அவர கன்ஃபஷன் ரூம்க்கு அனுப்பிட்டாங்க. அங்க இருந்த டாக்டர்ஸ் வந்து அவர செக் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய அளவுலலாம் இல்ல. இப்ப தானே அடிபட்டிருக்கு. சடனா அதோட வீக்கம் வந்து கொஞ்சம் பெருசாகியிருக்கும். போக போக தான் குறையும். நீங்க அத பத்தி வொரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு டேப்லெட் போட்டு ஆயின்மென்ட் தடவுனா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அது நல்லா போய்க்கிட்டு இருந்த கேம்ல சடனா கொஞ்சம் வயலன்ஸ் உள்ள பூந்து இந்த மாரி ஒருத்தருக்கு கை இப்படி ஆகிருச்சே அப்படின்னு அவங்களுக்குமே மிகப்பெரிய அளவுல கில்ட்டி ஃபீலிங் ஆகியிருக்கு. ஜெஃப்ரிலாம் போயிட்டு ரொம்பவே சீரியஸா மன்னிப்பு கேட்டிருந்தாரு. "நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, சாரி. இதுக்கப்புறம் உனக்கு எது வேணும்னாலுமே என்ன கூப்பிடு. நான் வந்து உனக்கு பண்றேன். கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாத" அப்படிங்கிற மாரிலாம் அவர்ட்ட போய் பேசியிருக்காங்க. அண்ட் ராணவ் அவர்கள் இப்போ வரைக்கும் ஓகேவா இருக்காரு அப்படின்னும், இதுக்கப்புறம் அவர் இந்த கேம கன்டின்யூ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத ராணவ் அவர்கள் தான் முழுக்க முழுக்க டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஏன்னா வரப்போற 3 வாரம் குரூஷியலான வாரம். இந்த 3 வாரத்துல அவர் இப்படியே இருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இதற்கு முன்னாடி ஒரு சீசன்ல இதே மாரி நடந்திருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா. அவங்களுக்கு கால்ல அடிபட்டு இருந்துச்சு. அவங்க பிரியங்கா. ஸோ சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டி போயிட்டாங்க. இவருக்கு அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் விஜய் சேதுபதிய பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க. அருண் அவர்கள் ஸ்கில் விசஸ் லேபர்ல விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசி திணறிட்டு இருந்தாரு. விஜய் சேதுபதி சார் பயங்கரமா அவருக்கு பல்பம் குடுத்திருந்தாரு. இது வெளியில மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசின அர்ச்சனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "நீங்க ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு போய் மைக்ல பேசுறீங்க? அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ல பேசுறீங்க? ஒருவேள அங்க பேசின விஷயத்த நீங்க அங்க ஷோலயே பேசியிருந்தீங்கன்னா ஓகேவே. அப்புறம் எதுக்கு அந்த 40 நிமிஷம்?" அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதிய பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேரு அருணுக்கு ஆதரவா பேசுறாங்க. நெறைய பேரு விஜேஸ்க்கு ஆதரவா பேசுறாங்க. அருண் அவர்கள் பேசின ஸ்கில் விசஸ் லேபர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.